ஹாய் ஹாய் மேம். நரிட்டோ சுப்பிட்டன் தமிழ் 214வது எபிசோடு வந்து 214 213 ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஸ்டோரி தான் இருந்துச்சு. நரிட்டோ என்ன முடிவு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது தூங்குறாங்களா? ஆமாங்க ஆமாங்க, நான் கூட செத்து போயிட்டேன். அதானே அக்காமாரு சிக்காமாரு எல்லாம் சாக்குறாரு கேக்குறேன். ஓ, அவ மயக்கம் பண்ணிட்டு போவான்ல, அதுல மயக்கத்துக்கு போயிட்டாங்களா? அவதே மயங்க வச்சுட்டேன். இந்தா ஆமா, அவன் வந்து இதுல இந்த இதுல நெஞ்சா சுனாடி மெடிக்கல் நெஞ்சால எல்லாரையும் வரிசையா படுக்க போட்டியா? வரிசையா கொண்டாந்து படுக்க போட்டுக்கிட்டாரு. அவதே வந்து சொல்லுவல்ல, இவ அரைக்குறை உயிரோட கிடக்க. ஆமா சொல்லிட்டேன். ஐயோ காப்பாத்தேன்னு சொல்லுன்னு பார்த்தா கொள்ள சொல்லிட்டேன். கத்தி எடுத்துட்டாலே இப்படி கலட்டி விடுறானம்மா. எப்படி அதான் காப்பாத்த சொல்லி நினைச்சா ஆளை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவனே சொன்னிமே அவளால பேசல. ரொம்ப மோசமான ஆளாகி போயிட்டான். இப்படி எப்படி பாவம் கெஞ்சுறாளே. ஐயோ என்னாச்சு? கக்காசி வந்து ஆளை கடிச்சா இல்ல, ஒரு செகண்ட்ல சாக்கராவத்தை கொண்டு ட்ரை பண்ணிருக்கான் போலங்க. அன்னைக்கு இந்த அழுதை இருக்குல்ல, பேசிட்டு இருக்க மாட்டேன். முன்னாடி சொல்லுவேன்ல,
நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன் கயிறை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இந்த அப்படியே சொல்லிருக்கியா? ஆமா சிரிக்கிறது. இவன் தான் பெரிய கிரிமினல் ஆயிட்டானே. அப்புறம் எப்படி சொல்ற பவர் பேச்சு? பவர் கூடிடுச்சு அப்புறம் இதெல்லாம் அத்துட்டு போயிரு அப்படியே. இது எப்படி சொல்றியா? ஏதோ இப்படி ஆயிட்டியா? அதத்தான். ஐயோ இப்படி பரவாயில்லையே. அதே அதே சரி. அது சரி பண்ணி அவனை சரி பண்ணி கூப்பிட்டு வரேன்றேன். நாளை தூக்கிட்டு போயிடுவாளோ? அதே அதே ஆமா அதே உரைச்சி அதே வேண்டியறேன். உரைச்சி செஞ்சது தானே இப்ப சாஸ்கே செய்யறேன். ஆமா அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. ஃபீல் பண்றேன். சரி நேரம் பொறுத்து அவளுக்கு அந்த சக்தி இருக்குல்ல என்னன்னு. இந்த மேலே விழுது அப்படியே. ஐயோ புரிஞ்சானே. ஐயோ அவனோட யாரையுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. சாக்குறாவே கொல்ல ட்ரை பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஆள் தப்பிச்சு ஓடுறாப்ப. அக்காச்சி ஆள் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. எப்படி அந்த இது ஐயோ இது சுத்தம் இது வந்துருச்சு. சுசானோ வந்துருச்சு. இது வந்துதான் அதுக்கு அடுத்து அப்புறம் இது வந்துது ஆல்ரெடி. ஆனா பவரா ஏற்கனவே நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இது பண்றேன் பாருங்க. அவர் ஏற்றிட்டாரு. போச்சுடா. தப்பிச்சுட்டே வர முடியுமா? என்ன பண்றேன் தடுக்கிறேன். ஆனா சரி அந்த இருக்கேன். ஆனா தடுத்துட்டேன். ஆமா சுசானா
எனக்காக பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. நீ உனக்காக பழி வாங்கிட்டு இருக்க. நான் சொல்றதை கேட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இன்னும் என்ன பேசி அவ்வளவுதான் சொல்றேன் நீ. என்னென்னமோ சொல்றேன். பேசிட்டு இருக்க மாட்டேன். எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் விடாம எல்லாம் சிரிச்சீங்க. எப்படி உங்களுக்காக உயிரை இழந்திருக்கா, ஆனா நீங்க சிரிக்கிறீங்க. உயிரை பத்தின அருமை தெரியாத நீங்க எல்லாரும் சிரிச்சு ஏளனம் பண்றீங்க. அதே இப்போ நடந்தது இப்போ சொல்றேன். அவன் வந்து எல்லாத்துக்கும் இப்ப அவன் எல்லாத்துக்கும் தான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு திமிரும் ஆணவமும் மட்டும் தான் தெரியுது. உங்களோட சிரிப்பை கூக்குரலாவும் அழுகையாவும் கதறலாவும் மாத்துவேன். ஓகே. வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். சாஸ்கேயோட சக்கரா ஒன்றும் செய்ய முடியாது. மோசமாயிட்டே போகுது. இந்த சாஸ்கே இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, ரொம்பவே இல்லை மாறிட்டான். இந்த இப்படி நடக்கக்கூடாதா? அவன் இவனை எதாவது பண்ணிடுறல்ல, அத்தை போச்சு. இதுல இருந்து எப்படி தடுப்பான்னு தெரியலையே. சொல்லு ககாஷி, கடன் வாங்கிட்டு வந்த ஷரிகானால இத சமாளிக்க முடியுமா? போலிக்கும் போச்சு. ஹுசானா பவர்ஃபுல்லா மாறிட்டேன். இப்ப எப்படி தடுக்க முடியும்? போச்சு போச்சு அவனுக்கு. இல்ல ஏதோ ஆகுது அவனுக்கு. மங்களா தெரியுது. அதிகமா யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பவரை. பார்வை குறையுது. காப்பாத்திட்டு விட்டு ஓடுறாளே சாகுறா. அது 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 சாஸ்கே நீ என்ன பண்ற? வேலை அடிக்கிறானோ. அவ வர்றான்னு நினைச்சு சாப்பிட வர்றா. மேல இருந்து வர்றா. திருப்பி எதுக்கு வந்தேன்ட்டு ஏதோ பண்ண வர்றா. நான் பாத்துக்கறேன். சரி. இத கேட்டு நருட்டோ தலையாட்டுவானா? இப்போ சோறு வருகிற நேரத்துக்கு தாக்க போறேன் அவள. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவாச்சே. ஏதாவது பேசி சமாளிச்சு ஒத்துக்க வைக்கணும். அத நான் பாத்துக்கறேன். நருட்டோ கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன சாக்குறா, நிஜமாவா சொல்ற? நீ சொல்ற. நானே அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். என்ன நம்புங்க गाइस. இந்த விஷயத்தை நருட்டோ கிட்ட எப்படி புரிய வைப்பேன்? எதுக்கும் நான் அவன்கிட்ட பார்த்து தான் பேசணும். அவனை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். நான் முடிவெடுத்துட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த நினைச்சு பாக்குறா. ஹேய் நருட்டோ, நீ கொஞ்சம் தள்ளி உட்காரியா? உன்கிட்ட தான் சொல்றேன், தள்ளி உட்காரு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எனக்கு வழிய விடு. குட் மார்னிங் சாஸ். உட்காரலாமா? நீ சொல்லாட்டி நான் பக்கத்துல தான் உட்காருவேன். சாஸ்கே பக்கத்துல யாரும் உட்கார கூடாது, நான் மட்டும் தான் உட்காருவேன். நைட்டை தள்ளி இப்போ அந்த குட்டி பிள்ளையா இருக்க. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்குறேன். போட்டி ரொம்ப கடினமா இருக்க போகுது. இந்த பெல் அடிக்க உங்களுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறேன். இந்த பெல்லு சாப்பிடுங்க. ஆனா இந்த நருட்டோ மட்டும் சாப்பிடக்கூடாது. ஐயோ சாப்பிட நினைச்சதுக்கு நான் நருட்டோ கொடுக்குற தண்டனை தான் இது. யாராவது ஐயோ அவன் தெரியாம திருடி சாப்பிட போவேன். அதனால நான் ஃபெயில் ஆக்கிடுவேன். அதனால யாரும் மீறாதீங்க. புரிஞ்சுதா? பெல்லு மடியை கட்டுறது. இவனை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட மாட்டேன். அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ககாஷி சென்சே சொன்னா வந்துட்டியா? ககாஷி தான் ஆமா டீமா சேர்ந்து தான் அந்த பெல்ஸ் எடுக்க முடியும். இந்த பசியில இருந்தா நம்ம முழுசா செயல்பட முடியாது. அந்த டீமையே பலவீனமாக்கி நம்ம மிஷன்ல தோத்துடுவோம். முடிக்கிறப்ப ஆமா அப்படிதான் சொல்லுவேன். சேர்ந்து கரெக்டா சேர்ந்து வந்துட்டாப்புல கரெக்டா. எல்லாத்துக்கும் அடி. எல்லாத்துக்கும் அடி. ஜெயிச்ச முதல் ஸ்குவாடே நீங்க தான். மத்த இப்படி சொன்ன மாதிரி செஞ்சு ஒத்துமையா இருந்ததுனால ஒரு நிஞ்சாவா இருக்கிறதுக்கு நல்ல மனசு இல்லையா முட்டை கட்டி லட்சுமி பிரேக் பண்றாங்களோ அவங்கள கோழன்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னோட நண்பர்களை யாரு கைவிடுறாங்களோ அவங்க வாழ
சரி. டெஸ்ட் இதோட முடிஞ்சது. நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க. பரவாயில்லையே. ரைட்டு. இது நடுராத்திரி சாகுரா. ஊரை விட்டு போறப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா. இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இங்க நீ ஓகே. என்ன பண்ற? பேசாம நீ போய் தூங்க. எப்படி கிளம்பிட்டேன்? என்கிட்ட ஏன் எதையும் அதே அந்த சொல்லவே அப்பா மாட்டேங்கிற? ஃபர்ஸ்ட் நீ ஏன் எப்பவுமே அமைதியாவே இருக்க? நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிற சாஸ்கே. நான் எதுக்கு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்? என் வழியில ஐயோ. தேவையில்லாம குறுக்கிடாத சாகுரா. என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரே கூட நீ போட்டேன். என்ன வெறுக்கிறல்ல? ம். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு என்ன பிடிக்காதுல்ல? உண்மையை சொல்லு. எதுவுமே பாதி சொல்ல மாட்டேங்கிறானே. நமக்கு என்ன நடந்ததுக்கு அப்புறம் அவனோட குறிக்கோள் வந்து எதுவுமே இல்லைங்க, பழி வாங்குறது மட்டும்தான். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா அப்பா அம்மா ஊரை கொண்டதுக்காண்டி அண்ணனை பழி வாங்கன்னு நினைச்சேன். இப்ப அண்ணன் வந்து இவங்க சொல்லிதான் பண்ணேன், அண்ணனும் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அண்ணனுக்காண்டி பழி வாங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசாத. ஆ? மேல இருக்கிறதோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. சாஸ்கே, நீ இப்ப எதுக்காக கோவமா பேசுற? ஷேனா, நீ தொல்லை பண்ற. கோவமா பேசுறேன். எனக்கு அது ஞாபகம் இல்ல. அப்படியா? பிரச்சனை இல்ல. எப்படியும் அது நடந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆனா அன்னைக்குதான் எல்லாமே ஆரம்பிச்சது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்தோம். நருட்டோவும் இருந்தான். அப்புறம் ககாஷி சென்சே. நம்ம எல்லாரும் ஒண்ணா மிஷனுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல. ஆனா அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எனக்கு உன்னோட கிளானை பத்தி தெரியும் சாஸ்கே. உண்மையதான் சொல்றேன். ஆனா பழி வாங்குறதால மட்டும் செத்தவங்க யாரும் அத நீ புரிஞ்சுக்கோ. எப்பவுமே இது எனக்கு தெரியும். நான் உங்களை ஆனா எவ்வளவு மனசு இழகுற மாதிரி பேசினாலும் அவன் மனசு மாற மாட்டேங்கிறேன். தான் நான் பயணிக்க போறேன். நம்ம வாங்க, நாலு வாங்க. செயல்பட்டிருக்கோம் தான். சொல்ல போனா அந்த பாதையில நான் போகலான்னு நினைச்சு பார்த்திருக்கேன். ஆனா கடைசியில பழி வாங்குறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். கண்டிப்பா என்னால உங்களை மாதிரி இருக்க முடியாது. வேண்டாம் சாஸ்கே, அப்படி பண்ணாத. நீ ஒன்னும் தனி ஆள் கிடையாது. தனியா வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீ சொன்னது எனக்கு தெரியும். அவளும் எவ்வளோ பேசி பார்க்கறாங்க. வலியை என்னாலயும் உணர முடியுது. எனக்கு குடும்பம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா சாஸ்கே, நீ மட்டும் இங்க இருந்து போயிட்டா அதுக்கப்புறம் நானும் இனிமே இங்க தனிமையை தான் உணருவேன். இது ஒரு புது ஆரம்பம். நம்ம எல்லாரும் பயணிக்கிறதுக்கு புது பாதை காத்துக்கிட்டு இருக்கு. சாஸ்கே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத சாஸ்கே. இதுக்கப்புறம் நிச்சயமா நான் உன்னை தனியா விட மாட்டேன். சாஸ்கே, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் சாஸ்கே, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இங்க இருந்து போகாத. நீ பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவுறேன். உன்னோட இந்தா, சந்தோஷத்துக்காக அப்ப நான் என்ன சொல்லுவா. வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு போகாத. என் கூடவே இரு. போய் தான் தீருவேன்னு சொன்னா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ சாஸ்கே. கரெக்டாக சொல்லலாம். நீ கொஞ்சம் கூட மாறல. இன்னும் தொல்லை பண்ற. சரி. சாஸ்கே, போகாத. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு நான் தட்டுவேன். அப்படியே அவளை மயக்க வச்சுட்டு சாகுரா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஐயோ. சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணும்னு நான் இப்ப முடிவெடுத்துட்டேன். ஓ போச்சு போச்சு. ஐயோ திரும்பிட்டானே. சாஸ்கே, வேண்டாம். ஐயோ. சாக்குறா. நருட்டோ வந்துட்டான். ஐயோ. நாருட்டோ, தப்பிச்சிட்டானே. அப்ப ரத்தம் எங்க இருந்து வந்துச்சு? இவன் கன்னத்துல விழுந்துருச்சுங்க. ஆமா, கன்னத்துக்கு. ஐயோ முடிஞ்சு. அப்ப இந்த எபிசோட் ஆனா இப்படி முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா சாக்ராவால கொல்ல முடியல அவனை, சாஸ்கேவை. ஆனா சாஸ்கே வந்து சாக்ராவை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். ஆனா இப்படி இருக்கிற ஒருத்தனை எப்படி மாத்த முடியும்?